வணக்கம் வணக்கம் வணக்கம். இணையதளத்தின் மூலமாக ஆங்கிலம் படிக்கிற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஈஸி இங்கிலீஷ் 15ஆம் பாகத்திற்கு இருக்கிறோம். லெசன் 15. இதில் நம்ம பார்க்க போகிற வார்த்தை கேன் பி. அதாவது இவ்வளோ நேரம் மேபியை பற்றி படிச்சுருந்தோம். மேபி. இப்போ நம்ம கேன் பியை படிக்க போகிறோம். கேன் பினா இருக்க முடியும், கேனாட் பினா இருக்க முடியாது, அவ்வளோதான். ரெண்டு வினைச்சொல் இருக்குது, ரெண்டு வினைச்சொலுக்கு நடுவில் நாட் போடுவோம். சரியா? இப்போ பாருங்கள், ஐ, வி, யூ, தே, வி, தீஸ் அல்லது தீஸ் பாய்ஸ், ஹீ, ஷி, இட்டு, திஸ்ஸு அல்லது திஸ் பாய், தேட்டு அல்லது தேட் பாய், தேட் கவ் அந்த மாடு, தோஸ் அல்லது தோஸ் கவ்ஸ் அவைகள் அல்லது அந்த மாடுகள். இப்போ இதில் ஒருமைப்பன்மை எல்லாம் கலந்துருக்குது. இல்லை நீங்கள் உங்கள் பேரை சேர்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு பேரை சேர்க்கலாம், ஆடு, மாடு, கழுதை, குதிரை, பன்னி, பேய், பிசாசு எதனாலும் சேர்த்துக்கிடலாம். இதெல்லாம் சப்ஜெக்ட் ஆக மாறுது. ஏன்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் இந்த முன்னாடி இருக்கிறது. அது கூட நம்ம ஒரு வினைச்சொல்லை சேர்க்க போகிறோம். என்ன வினைச்சொல்? கேன் பி. ஐ கேன் பி, என்னால் இருக்க முடியும். வி கேன் பி, எங்களால் இருக்க முடியும். யூ கேன் பி, உன்னால் இருக்க முடியும். யூ கேன் பி, உன்னால் இருக்க முடியும். தே கேன் பி, அவர்களால் இருக்க முடியும். வி கேன் பி, எங்களால் இருக்க முடியும். தீஸ் கேன் பி, இவைகளால் இருக்க முடியும். தீஸ் பாய்ஸ் கேன் பி, இந்த பையன்களால் இருக்க முடியும். ஹீ கேன் பி, அவனால் இருக்க முடியும். ஷீ கேன் பி, அவளால் இருக்க முடியும். இட்டு கேன் பி, அதனால் இருக்க முடியும், அதுவால் இருக்க முடியும். திஸ் கேன் பி, இதனால் இருக்க முடியும். திஸ் பாய் கேன் பி, இந்த பையனால் இருக்க முடியும். அப்புறம் தேட் கேன் பி, அதால் இருக்க முடியும், அதுவால் இருக்க முடியும். தட் கவ் கேன் பி, அந்த மாடால் இருக்க முடியும், அந்த மாட்டினால் இருக்க முடியும். தீஸ் கேன் பி, இவைகளால் இருக்க முடியும், இவைகள் இருக்க முடியும். தோஸ் கவ்ஸ் கேன் பி, அந்த மாடுகளால் இருக்க முடியும், அந்த மாடுகள் இருக்க முடியும். இப்படி நான் எல்லாத்தையும் வேகமாக சொல்லிட்டேன். இப்போது இதில் ஒருமையும் இப்போ கிடையாது, பன்மையும் கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேன் பிக்கு நடுவில், இந்த கேன் பி இருக்குல்ல, ரெண்டு வார்த்தை, இதுக்கு நடுவில் நாட் போட்டியன்னா கேன் நாட் பி அப்படிங்கிற மாதிரி நாட் போட்டியன்னா அப்படியே அர்த்தம் இருக்குது. ஐ கேன் நாட் பி, என்னால் இருக்க முடியாது, எங்களால் இருக்க முடியாது, உன்னால் இருக்க முடியாது, உங்களால் இருக்க முடியாது. அவர்களால் இருக்க முடியாது, எங்களால் இருக்க முடியாது, இவைகளால் இருக்க முடியாது, இந்த பையன்களால் இருக்க முடியாது. இப்போ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று, என்னால் இருக்க முடியாது அப்படின்னா போயா, என்னால் இருக்க முடியாதையா, நீ என்னத்தையா செஞ்சிருவேன், அந்த அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஐ கேனாட் பி, ஐ கேனாட் கோ. கேன் அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் இயலும். என்னால் போக இயலும், என்னால் முடியும்ப்பா, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, என்னோட ரூபா நிறைய இருக்குது, என்னால் அந்த ஃப்ளைட்டில் போக முடியும், எவ்வளோ செலவழிச்சாலும் போக முடியும். அப்புறம் எனக்கு நான் சின்ன பையன்தான், அழகாக அந்த மரத்தில் ஏறிடுவேன், என்னால் ஏற இயலும். அந்த மாடு நல்லா வேகமாக ஓடக்கூடிய மாடு, அதனால் அது வேகமாக அந்த மாட்டால் ஓட முடியும். அப்போ முடியாதுன்னு சொல்லும்போது முடியாதுன்னு எதிர்த்து பேசுகிற கிடையாது, என்னால் இயலாது அப்படிங்கிறதான். ஐ கேனாட் கோனா என்னால் போக முடியாது போயா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எனக்கு வயசாகிடுதுப்பா, என்னால் போக இயலாது, என்னை மன்னிச்சுக்கோ, சாரி, ஐ கேனாட் கோ அப்படின்னா என்னால் போக இயலாது அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த கேன் நாட் பி வர்ற இடமெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா என்னால் இருக்க முடியாதுன்னா, எப்போ நீ நாளைக்கு அந்த கொஞ்சம் தோட்டத்தில் காவலுக்கு இருப்பியா, கொஞ்சம் அந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவைப்படுது, திருட்டு பேர் வந்துடுறாங்க அப்படின்னா, நோ, ஐ கேனாட் பி, என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு சுகம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அதில் என்னால் முடியாது, எனக்கு வேறொரு வேலை இருக்குன்னு அர்த்தம். போக முடியாதுன்னு எதிர்த்து பேசுகிற கிடையாது, மாறாக என்னால் இயலாது, எனக்கு வேறு காரணம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேன் பி, கேனாட் பி அப்படின்னா என்னால் இயலாது அல்லது இயலுங்கிற அர்த்தம். சரியா? சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமையும் கிடையாது, பன்மையும் கிடையாது, இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாட் வந்தால் இப்போ சொந்தமாக எப்படி எழுதுறது பாருங்களேன். இந்த பி எடுத்துகிட்டு இந்த அடியில் பாருங்கள், ஐ கேன் பி, அந்த பியை தூரத்துக்கு போட்டு ஈட்டு போட்டு பாருங்கள். ஐ கேன் பி, என்னால் இருக்க முடியும். ஐ கேன் ஈட், என்னால் சாப்பிட முடியும். நீ ஏற்கனவே சாப்பிட்டெல்லாம் அப்புறம் மறுபடியும் எப்படி? இல்லை, ஐ கேன் ஈட், என்னால் சாப்பிட முடியும். ஷீ கேன் ரன், அவள் சின்ன பிள்ளைலாப்பா அப்படிங்கிற இடத்துல நோ, ஷீ கேன் ரன், அவளால் ஓட முடியும், அதெல்லாம் நல்லா ஓடுவா அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இந்த பியை தூக்கிட்டு நம்ம ஈட்டு போடுறோம், ரன் போடுறோம், எந்த வினை சொல்லலாம்னு போடலாம். சரி, அப்போ 12 டென்சஸ்க்கு இதே மாதிரி வருமா? ஐ கேன் ஈட்,
ஐ கேன் பி ஈட்டிங், ஐ கேன் ஹாவ் ஈட்டன், ஐ கேன் ஹாவ் பீன் ஈட்டிங் அப்படிங்கிற மாதிரி அந்த 12 டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் வருமானு கேட்டால் அது வந்து நான் உங்களுக்கு பிந்தி சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை அந்த மேபி, இந்த மைட் பி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த பாடம் கூட உங்களுக்கு தேவையில்லை. அந்த மேபிங்கிற வார்த்தை மட்டும் உங்களுக்கு போதும். அதே மாதிரி இந்த கேன் பி, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கேன் பி மட்டும்தான் வரும், இருக்க முடியும், இதுதான் அர்த்தம். நீங்கள் மற்றபடி பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியணுங்கிறதுக்காக இந்த ஐ கேன் ஈட், ஷீ கேன் ரன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நாட் போட்டீங்கன்னா நோ ஐ கேனாட் ஈட், என்னால் சாப்பிட முடியாப்பா, என் வயறு வலிக்குப்பா அப்படிங்கிற அர்த்தம். ஷீ கேனாட் ரன், அவளால் ஓட முடியாது, ஐயோ பாவம் அது சின்ன பிள்ளை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ கேன் போட்டால் முடியும், கேன் நாட் போட்டால் முடியாது. அது கூட ஒரு வினைச்சொல் வரணும். எந்த வினைச்சொல் வருதோ அந்த வினைச்சொல்குள்ள அர்த்தம் அதில் வரும். இதுதான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மேபி படிச்சிருக்கோம், இப்போ கேன் பி படிச்சிருக்கிறோம். அடுத்து மொத்தமாக உங்களுக்கு எல்லா வார்த்தையும் நான் ஒரு பாடத்தில் நடத்த போகிறேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மண்டையில் ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஸோ இந்த என்ன மேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மைண்ட் மேப்பிங், அந்த வேலைக்கு நம்ம போக போகிறோம். ரெடியாக இருங்க. தயவுசெய்து நல்லா படிங்க, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. ஈஸி. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நான் வந்து இதே மாதிரி விளக்கமாக எழுதி உங்களுக்கு நான் வந்து பதில் அனுப்புகிறேன். டோன்ட் வரி. விவேக் சொன்ன மாதிரி டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரியா? இங்கிலீஷ் ஈஸி. பயப்படாதீங்க, படிங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைக்கு நான் உங்களுக்காக முதல்ல அந்த வேலையை பார்த்துருக்குறேன். எனக்கு வேலையும் இதான், கடைசி வேலையும் இதான். எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் என்னுடைய ஆர்வம், என்னுடைய ஆசை, என்னுடைய இலக்கு, என்னுடைய கேரிசம். நன்றி ப்ரோ, தம்பிமார்களே, தங்கைமார்களே, நன்றி.